ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வழக்கம் போல் இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிறத காமிக்கிறாங்க. கார்லேருந்து பீட்டு தான் இறங்குறான். அப்பா, எவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தாச்சு, செம்ம டயர்டு, எப்படா பீட்டரை போய் பார்ப்போன்னு இருக்கு அப்படின்னு ஆண்டி சொல்ல, ரொம்ப வெறுப்போட அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அலெக்ஸு காரை விட்டு இறங்குறா. ஆமாம்மா, நீ தான் உங்கள் அண்ணனை மெச்சிக்கணும் அப்படின்னு முழங்குறா. என்ன அலெக்ஸு அப்படின்னு ஆண்டி கேட்குறான். உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆண்டி, உங்க அண்ணன் பீட் இருக்கானே அப்படின்னு அலெக்ஸ் ஆரம்பிக்க, அலெக்ஸ் என்னது இது, அவனை பார்க்கறதுக்காக நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் கார்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், உன் விருப்பப்பட்டு தானே இங்க வந்தோம், இப்போ வந்த உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு ஆண்டி ஆதங்கப்படுறான். உனக்கு வேணா உங்க அண்ணன் ரொம்ப முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படின்னு அலெக்ஸ் இழுக்கிறா. அவ பாடி லாங்குவேஜ்லயே அவளுக்கு இங்க வர்றது பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுது. ஆண்டியோட வற்புறுத்தலுக்காகத்தான் வந்திருக்கா. இதோ பாரு அலெக்ஸ், உனக்கு என்ன பிரச்சனை, எதையா இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா சொல்லு அப்படின்னு ஆண்டி கொஞ்சம் சலிப்படைய, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க நம்ம வந்தோம். நீ அதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் பீட் இருக்கானே, அவன் என்ன பார்க்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லை ஆண்டி. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆனா அவன் என்னை எப்படி பார்க்குறான் தெரியுமா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன். சொல்ல போனா நீயே என்னை அந்த அளவுக்கு வக்கரமா பார்த்துருக்க மாட்ட, அப்படி பார்க்குறான் ஆண்டி. உனக்கே இது சங்கடமா இல்லையா, உன் பொண்டாட்டிய வேற ஒருத்தன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், நீ என்னடானா எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அண்ணன் நொன்னன்ட்டு இருக்க அப்படின்னு அலெக்ஸ் சொல்லவும், அதை கேட்டு லைட்டாக சிரிச்ச ஆண்டி, அலெக்ஸு பார், உன்னை பார்த்தா யாரு தான் இன்னொரு தடவை திரும்பி பார்க்காம போவாங்க, உன் ஸ்ட்ரக்சர் என்ன, உன் சைஸ் என்ன, எனக்கு உன்னை பார்த்து பார்த்து பழகிருச்சு அலெக்ஸு. அவன் உன்னை புதுசாக பார்க்குறான், யதார்த்தமாக தான் பார்ப்பான், அவன் ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸு, ரொம்ப நல்லவன், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், நீ அவன் கூட வேணா பழகிப்பாரு, அப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லவோ, அவன் பார்வையே சரியில்லைன்னு சொல்கிறேன், நீ போய் அவங்ககிட்ட பழகு விலகுன்ட்டு இருக்க. என்ன ஆண்டி, பொண்ணுங்க ஒரு பிரச்சனையை சொன்னா மட்டும் நீங்களாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, நான் வேற ஒரு ஆம்பளைய எப்படி பார்த்தா நீ அதை ஏத்துக்குவியா அப்படின்னு அலெக்ஸ் கேட்கவும், இங்க வா அப்படின்னு அவளை இடுப்போட பக்கத்துல இழுத்து, நீ யாரை பார்த்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும், எங்க அண்ணன் பீட்டு இருக்கான் பார்த்தியா, ரொம்ப அப்புறாணி, என்ன மாதிரியெல்லாம் கேடி கிடையாது அவன், சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு வேண்டியதை வாயை திறந்தும் கூட கேட்க மாட்டான், அப்படி ஒரு புள்ள பூச்சி அவன், அவனை போய் தப்பு சொல்றியா அலெக்ஸு, அவன் ஏன் உன்னை பார்க்க போறான், அவனும் டேனியாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, அவன் டேனியாவை எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டி சொல்லவும், அலெக்ஸே கொஞ்சம் யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம தான் அந்த புள்ளப்பூச்சி பீட்டை கொடுக்கு முளைச்ச தேளுன்னு நினச்சிட்டோமோ, அப்புறாணியாத்தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு அவளே இப்போ ஆண்டி சொன்னதை நம்ப ஆரம்பிக்கிறா. ஓகே ஆண்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பலாம், என்ன ஓகேவா அப்படின்னு அலெக்ஸ் கேட்கவும், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த வீக்கெண்டு வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாமே ப்ளீஸ், நான் சேலஞ்சு பண்ணுறேன் அலெக்ஸு, இங்கே இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு ஆண்டி எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். அலெக்ஸு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருக்கிற சைஸுக்கு ரொம்ப டைட்டாக துணி போட்டிருப்பா, சும்மா அவளோட அழகெல்லாம் எடுப்பாக தெரியும். ஹே ப்ரோ, எப்படி இருக்கிற பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவன் தம்பியை வந்து கட்டி பிடிக்கிறான். அவன் தம்பியை தான் கட்டி பிடிக்கிறான், ஆனால் அவன் பார்வையெல்லாம் அலெக்ஸ் மேலே தான் இருக்கு. தம்பியை பார்த்துட்டு, என்னடா தம்பி கொஞ்சம் பல்க் ஆயிட்ட போல இருக்கு, அலெக்ஸ் உன்னை ரொம்ப ஹெவியாக கவனிக்கிறா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப குறும்பா பேசி கண்ணடிக்கிறான். அலெக்ஸு, அண்ணனுக்கு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹே ஹாய் அப்படிங்கிற அலெக்ஸும், ஹே அலெக்ஸ் என்னது நீயும் நல்லா அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்லாம பீட் அங்க ஒரு பாஸ் விடுறான். அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், நீயும் நல்லா மப்பு மந்தாரமா இருக்கிற அப்படின்னு. அப்பதான் ஆண்டி பாத்தீங்கன்னா, என்னோட முக்கியமான பேகை காருக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும், சட்டுன்னு அவனை இடமறைச்ச அலெக்ஸ், ஆண்டி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ உங்க அண்ணன் கூட பேசிட்டு அப்படின்னு அவ இங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. எங்க இவங்கிட்ட தனியா விட்டுட்டு போனா இவன் தான் மேஞ்சிருவானோ அப்படின்னு பயந்து போய், ஆனா ஆண்டி அதை புரிஞ்சுக்காம, இல்ல அலெக்ஸ் நீ அண்ணன் கூட பேசிட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இது ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு, அண்ணன் கூட பேசி உங்க 2 பேர்த்துக்கு மனசுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போறேன்னா சொன்னா கேளு அப்படின்னு அலெக்ஸ் ரொம்ப சாஃப்டா மிரட்டுற தோணியில ஆண்டி கிட்ட சொல்றா. ஆனா அவன் பாருங்க அதை கண்டுக்காம, நீ அண்ணன் கூட பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, பீட்டும் பக்கத்துல வர வேற வழி தெரியாத அலெக்ஸும், ஓகே ஆண்டி நான் உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கேன்,
ரொம்ப நேரம் உங்க அண்ணன் கூட தனியா பேச விட்டுறாத, சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிறா ரொம்ப அவஸ்தையா. பக்கத்துல வந்த பீட்டு ஹேய் அப்படின்னு கைய நீட்டிட்டே காயடிக்க வர சட்டுன்னு அலெக்ஸ் விலகுறா. தோல்ல மாட்டிருக்கிற உன் பேக வாங்க வந்தம்மா, நீ வேற பேக்குன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு இல்லத்தனம் பண்ணிட்டு அவ பேக வாங்குறா. உள்ள வா அப்படின்னு சொல்ல அலெக்ஸ் அவனை கிராஸ் பண்ணி போக அவ பேக் அப்படியே ஆடிட்டு போறத பார்த்த பீட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தறான். உள்ளுட்டு கதவை சாத்திட்டானா. காருக்கு வந்த ஆண்டி காருக்குள்ள ஏறி உட்கார்றான். முன்னாடி பேசஞ்சர் சீட்ல ஒரு லேடிஸ் பேக் இருக்கு, அதை காமிக்கிறாங்க. ஆண்டி காரை கிளப்பிட்டு அவன் பாட்டுக்கு சல்லுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட், எப்படி கேர்ள் ஃப்ரெண்டை அண்ணனை நம்பி தனியா விட்டுட்டு போறான், நமக்கே ஒன்றும் புரியல. அலெக்ஸை ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தி தாள் போட்ட பீட்டு அவளை அங்க இருக்கிற லிவிங் ஹாலில் உட்கார சொல்றா. நம்ம மீட் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா அப்படின்னு அலெக்ஸ் கிட்ட கேட்கவும் 2 வருஷத்துக்கு மேல ஆகுது பீட். ஓ 2 வருஷம் ஆச்சா, அப்பா இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. நானும் ஆண்டியும் அந்த ரோலர் கோஸ்டருக்கு போய் ஆண்டி வாந்தி எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட காய்ச்சல்லே வந்து படுத்துட்டான். இன்னும் நேத்து நடந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறான். ஆண்டி ரோலர் கோஸ்டர்ல போனதுக்காக படுக்கல, அவன் சாப்பிட்ட சிக்கன் லெக்கு அவனுக்கு ஒத்துக்காம போச்சு, அதனால தான் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணா என்ன பீட் அப்படிங்கிற அலெக்ஸ் சும்மா அவங்ககிட்ட பேச்சுக்காக. எல்லார்த்த விட ஆண்டிக்கு உன்னை பார்க்கணுன்னா அத்தனை சந்தோஷம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா அலெக்ஸ், நம்ம 4 பேர், நானு ஆண்டி நீயு டானியா செம்ம ஜாலியா இருந்தோம்ல. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், எங்க டானியாவை இங்க காணவே காணோம், நானும் வந்ததுல இருந்து பார்க்குற அவ சத்தத்தையே காணமே அப்படின்னு சொல்லவும் அதை எப்படி சொல்றது அலெக்ஸ், டானியா கொஞ்சம் வெளியே போயிருக்கா, அவளோட பிறந்த நாள் வேற இந்த வீக்கெண்டு வருது, ஸோ நீங்களும் இங்க இருக்கீங்க, இந்த வீக்கெண்டு செம பிளாஸ்டா இருக்க போகுது, ஆனா டானியா அது வரைக்கும் இங்க வரமாட்டா, அவ ஒரு முக்கியமான ட்ரிப்ல இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா, அப்போ இந்த வீக்கெண்டு செமையா இருக்க போகுது அப்படிங்கிறா அலெக்ஸ். ஆனா இதெல்லாம் அவ போலியா தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்த பீட்டு அவ பக்கத்துல வந்து உட்கார என்னாச்சு ஆண்டிக்கு, பேக் எடுத்துட்டு வரேன்னு போனவன் இவ்வளவு நேரம் ஆகுது, நான் வேணா என்னென்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு நாசுக்கா அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அலெக்ஸ் எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியா பார்வை கெட்டின தூரம் வரைக்கும் தேடி பார்க்கறா. அங்க காரும் இல்லை ஆண்டியும் இல்லை. என்ன இவன் காருக்கு போறேன்னு சொன்னா, பட் காரையும் காணோம் அவனையும் காணுமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அலெக்ஸ் அவனை தேடிட்டு இருக்க, மௌனமா அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த பீட்டு அவன் அங்க இல்லை அலெக்ஸ், அவனும் இல்லை அவன் காரும் அங்க இருக்காது அப்படின்னு பீட்டு சொல்லவும் என்னது அவன் இல்லையா, அவன் இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும், நம்ம 2 பேரும் இத்தனை நேரம் இங்கே தானே பேசிட்டு இருந்தோம், இல்லை அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு அலெக்ஸ் சொல்லவும் அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு பீட்டு சொல்கிறான். கிளம்பி போயிட்டான்னா என்ன, கிளம்பி போயிட்டான் எங்கே போயிட்டான், அவன் எதுக்கு போனான், என்ன விட்டுட்டு அவன் எங்கே போயிருப்பான், சான்ஸே இல்லை அப்படின்னு அவன் சொன்னதை அலெக்ஸ் நம்பாமல் பேச அப்போதான் பீட்டும் சொல்கிறான், அலெக்ஸ் நம்ம 2 பேரும் இப்போ பேச வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு பீடிகை போட, நீ என்ன என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, என்ன ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, இங்க என்ன நடக்குது, கொஞ்சம் அது எனக்கு என்னன்னு சொல்லேன் அப்படின்னு அலெக்ஸ் கேட்கவும் பீட்டு அவளை நோக்கி நடக்க நடக்க அலெக்ஸ் பின்னாடியே போறா. பீட் கொஞ்சம் நில்லு, நீ பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அலெக்ஸ் சொல்லவும் ஆண்டி இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றான். அவன் என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே வெளியே போனான், அப்புறம் எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே போவான், உன் நடவடிக்கையே சரியில்லை பீட், தயவுசெய்து இதுக்கு மேல பக்கத்துல வராத அப்படின்னு அவ பக்கத்துல வந்த பீட்டை அலெக்ஸ் எச்சரிக்கிறா. ஓகே ஓகே, நான் இதுக்கு மேல உன் பக்கத்துல வரல அப்படின்னு அவகிட்ட இருந்து விலகி அங்க இருக்கிற டோர் பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த டோரை லாக் பண்றான். அலெக்ஸ் ஆண்டி உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லவும் அலெக்ஸுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்ற நீ, என்ன எதுக்கு அவன் உனக்கிட்ட கொடுத்துட்டு போகணும், நான் என்ன உன் கை பொம்மையா அப்படின்னு கேட்குறா. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அலெக்ஸ், உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், ஆண்டி உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான் போதுமா அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைக்கிறான். உங்ககிட்ட எதுக்கு ஒப்படைச்சிட்டு போகணும், எனக்கு ஒன்றும் புரியல, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு ரொம்ப குழம்பி போன அலெக்ஸும் ரொம்ப அவஸ்தையாக கேட்குறா. அதாவது அலெக்ஸு உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோ, இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு டானியாவை எடுத்துக்கோ, எவ்வளோ அழகாக இருக்கா, என் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை எடுத்துக்கோ, எவ்வளோ அழகாக இருக்க, ஆனால் பாரு பொதுவாக இந்த ஆண்களுக்கு எந்த பொருளையும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சு போயிடும், அந்த மாதிரி எங்களுக்கு போர் அடிச்சு போக நானும் என் தம்பியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஒப்பந்தமா, அது என்ன ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படிங்கிற அலெக்ஸ். சொல்றேன், ரொம்ப நாளா எனக்கு உன்கிட்ட தேன் குடிக்கணும்னு ஆசை, அதே போல என் தம்பிக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு டானியாவோட தேனை குடிக்கணும்னு ஆசை. நான் தேனுன்னு எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும், ஏன்னா பல தடவை ஆண்டி உங்ககிட்ட தேன் குடிச்சிருப்பான்,
அதனால தான் நாங்கள் அந்த ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லவும், ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு பொறுமை இழந்த அலெக்ஸும் கேட்க, என்ன ஒப்பந்தம், நம்மளுக்குள்ள ஒரு வெரைட்டியா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ தோல்ல கை வைக்கிறான். சட்டுன்னு மின்னல் வேகத்துல அலெக்ஸ் அவங்கிட்ட இருந்து விலகி நிக்கிறா. இந்த தொட்டு பேசுற வேலை வச்சுக்காத பீட், நான் வரும்போதே ஆண்டி கிட்ட சொன்னேன் உன்னோட பிஹேவியர் சரியில்லை, என்னை விட்டுட்டு போகாதேன்னு. ஆனா பாரு அந்த மட சாம்பிராணி என்னை உன்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு கத்துறா. ஓ ஓ ஓ அமைதி அமைதி, அவன் ஒன்றும் மடசாம்பிராணி இல்லை, சொல்லப்போனா நீ தான் மடசாம்பிராணி. நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டபடி எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றிக்கிட்டோம். இப்போ என் தம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு டேனியா கூட ஜாலியாக காரில் உல்லாசமாக வேற ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு இருப்பான். இங்கே நான் உன் கூட வேற ஒரு டெஸ்டினேஷன் போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இப்போவே நான் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுறா. ஆனால் ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆண்டி பிக் பண்ணவே மாட்டேங்கிறா. சிரிச்சுட்டே பக்கத்தில் வந்த பீட்டும், நான் சொல்றத நீ நம்பல, இப்போவாவது புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு பழமொழியை ஞாபகப்படுத்தட்டுமா, ஒரு அழகான பொண்ணை காமி, அவளை போட்டு போர் அடிச்ச அவ பாய் ஃப்ரெண்டை நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் போர் அடிச்சு போன பாய் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு அந்த போர் அடிக்கல அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு தலையாட்டுறா. இல்லை பீட்டு, நீ சொல்றதுல உண்மை இருக்கவே இருக்காது, நானும் ஆண்டியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறதை பற்றி கூட பேசிட்டு இருந்தோம், உன் விளக்கமும் தேவையில்லை, உன் பழமொழியும் தேவையில்லை, நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ பேக் எடுத்துட்டு வேகமா தோல்ல மாட்டிட்டு வெளியே கிளம்பவும், எங்க கிளம்பிட்ட, உன் பர்ஸு, கிரெடிட் கார்டு, உன் வேலெட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்பதான் அலெக்ஸுக்கு ஞாபகம் வருது, அவளோட ஹேண்ட்பேக்கை காருக்குள்ள விட்டுட்டு வந்துட்டா. அந்த ஹேண்ட்பேக்குள்ள தான் அவளோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஆண்டி கிளம்பி போகும்போதும் கூட பேசஞ்சர் சீட்ல ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு இல்லையா, அது அலெக்ஸோடது. இப்போ அது அவளுக்கு ஞாபகம் வர, இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த வீட்டிலிருந்து நீ வெளியே போகணும்னா தார் ரோட்டுக்கு போறதுக்கே பல கிலோமீட்டர் நீ நடக்கணும். அப்படியே நீ நடந்து போனாலும் ஒரு காரோ பைக்கோ பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும். இந்த காட்டுக்குள்ள யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. அதுக்கு மேலே அங்கிருந்து நீ நடந்து போற அப்படின்னு போனேன்னா சுத்தியும் ஏகப்பட்ட காட்டு விலங்குகள் இருக்கு, உன்னை உசுரோட தின்னுரும். காட்டு விலங்குகளுக்கு உன் உடம்ப கொடுப்ப, எனக்கு கொடுக்க மாட்டியா? என் கேர்ள் ஃப்ரெண்டை அனுபவிக்கிறதுக்கு உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான் பாத்தியா உன் பாய் ஃப்ரெண்டு, அவனை வா நீ கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்கிற. வா அலெக்ஸ், இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பங்களா பக்கம் ஈக்காக்காங் கூட வராது, நம்ம 2 பேரும் செம ஜாலியாக இருக்கலாம். பாரு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, ட்ரெக்கிங் போகலாம். அதுவும் உன்னை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன், ஒட்டு துணி இல்லாமல் அப்படின்னு அவன் சொல்லவும், அலெக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. இவன்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா, இவன் வேற ஒருத்தியை போடுறதுக்காக என்ன இன்னொருத்தனுக்கு வித்துட்டு போயிட்டான் பாரு பாடு அப்படின்னு அவனை மனசுக்குள்ள கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறா. ஆனால் என்ன பண்ண, இங்கிருந்து போன ஆண்டி அந்த டேனியாவை எங்கேயோ ஒரு இடத்துல புடின்னு பிடிச்சிட்டு இருப்பான். இவன் மட்டும் சும்மா இருக்கணுமா என்ன, அவ கோவத்தையெல்லாம் பீட்டுக்கிட்ட தான் காமிக்கிறா. நீ என்ன ட்ரிக்கு பண்ணாலும் என்ன உன்னால அடைஞ்சிடவே முடியாது, எனக்கு உன்னை பார்த்தாலே அப்படி ஆத்திரம் பத்திட்டு வரும், நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, ஆனா நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவ பக்கத்துல வந்து குனிஞ்ச பீட்டு, ஓகே உனக்கு 2 சான்ஸ் கொடுக்குறேன், இந்த வீட்டில் என் கூட ஏன் ஆசைப்படி இருக்கையா, அல்லது இப்போ கதவை திறந்து விடுறேன், வீட்டை விட்டு வெளியே போய் மிருகங்கிட்ட கடிபட்டு சாக போறியா, நீயே 2ல் ஒரு சான்ஸை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அவன் மூஞ்சியை கொண்டு வரான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஈ காக்கா கூட வராத இந்த தனிமையான பங்களால பீட்டோட விதவிதமான ஆசைக்கெல்லாம் அலெக்ஸ் உடன்படுறா. ஆரம்பத்தில் முரண்டு பிடிச்ச அலெக்ஸ் போக போக அவனுக்கு செம கம்பெனி கொடுக்குறா. 2 பேரும் அந்த வீக்கெண்டு வரைக்கும் செம்ம என்ஜாயாக இருக்காங்க. இந்த சீன்லாம் செம்ம 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 தரமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.